உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நேச்சுரல் பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், உங்களுடைய சன், டாட்டர் அண்ட் லீகல் ஏர்ஸ், இவங்க எல்லாரையும் நீங்கள் நாமினியாக பண்ண முடியும். நாமினி அப்படின்னும் போது நீங்கள் சிங்கிள் தான் பண்ணணும்னு இல்லை, மல்டிபிள் நாமினேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 3 நாமினேஷன்ஸ் வரை எலிஜிபிள், ஃபியூச்சரில் 10 நாமினேஷன்ஸ் வரை எலிஜிபிளாக இருக்கும். அடுத்தது யாரை நாமினியாக வச்சுருக்கலாம் அப்படின்னா, ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அவங்களே நீங்கள் நாமினேஷன் பண்ணிக்க முடியும். என்ஆர்ஐ அப்படின்னும் போது நீங்கள் செக் பண்ணிக்கணும், யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்க என்ஆர்ஐ பீப்புள்ஸை நம்ம பண்ணணும்னா டைம் டு டைம் சம் சேஞ்சஸ் அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபண்ட் ஹவுசஸ், அந்த எய்ம்சிஸ் கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐ நாமினேஷன் பண்ணிக்கலாம், ஆனால் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் அப்பப்போ டைம் டு டைம் செக் பண்ணிக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். மைனர் ஆல்சோ நாமினேஷன் பண்ணிக்கலாம். மைனரை பண்ணும்போது அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்க, அவங்களுக்காக நம்ம கார்டியன் போடுறோம் இல்லையா, அந்த கார்டியனுடைய நேம் அண்ட் அட்ரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார்டியனை வந்து நம்ம நாமினேஷன் பண்ண மாட்டோம், மைனரை நம்ம நாமினேஷன் பண்ணலாம். இந்த பர்சன்ஸ் நான் சொன்ன எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் வச்சிருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் நாமினேஷனை கரெக்டாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.